ஹலோ கைஸ், வெல்கம் டு டிரைவிங் தமிழா. ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, குமார் அண்ணனுடைய மெக்கானிக்கல் ஷாப் தான் வந்திருக்கோம். ஸோ என்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு இவங்க பக்காவாக பண்ணி தந்துட்டுருக்காங்க. 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அவங்களுடைய அனுபவத்தை நான் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதாவது என்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு லோக்கல் ஷாப்ஸ்லாம் தேடிட்டு இருக்காங்க எங்கே இருக்கிறது. நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஸோ அண்ணன் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹேண்ட்ஸ்லேயும் பைக் வந்துட்டு அவங்க கேட்ட ரெடி பண்ணி தராங்க. ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். என் பேர் குமார். இப்போ என்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு என்னென்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ என்ஃபீல்டில் என்னென்னா ப்ராப்ளம்ஸ் வருது. அதுக்கு முன்னாடி ராயல் என்ஃபீல்டை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, அதை பற்றி ராயல் என்ஃபீல்டு நம்ம ஓல்டோ லேட்டஸ்ட்டு ரெண்டுக்கும் சேர்த்து லேட்டஸ்ட் ஓல்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. 10 வருஷம் நாளும் நல்லா ஓடும். லேட்டஸ்ட்டை பொறுத்தளவுக்கு அதிகமாக செல்ஃப் மோட்ரு, ஒன் வே கிளச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அது இப்போ வர இன்ஜெக்ஷன் டைப்பு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் ரெக்கவரி பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த BS4க்கு இப்போ BS6க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் ஆகுது? BS4 கூட ஓரளவுக்கு கார்பன் டைப்பு நல்லா இருந்தது. 6 வந்து இன்ஜெக்ஷன் டைப்பு கொஞ்சம் ஃபெயிலியராக இருக்குது. அந்த ரைசிங்கை குறைக்க சொல்லி கஸ்டமர் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணி செஞ்சு கொடுக்கணும். இப்போ அந்த BS4க்கும் BS6 சவுண்ட் அப்படியே வர்றது இல்லைல்ல, அந்த BS6ல் இப்போ வரதுலாம் அந்த பழைய சவுண்ட் வருதா? அந்த ஓல்டு டைப்பு சவுண்ட் வராது. அந்த டேபிட் நாய்ஸு கூடிய சீக்கிரமே வந்துடுது. ஒரு 10,000-15,000 கிலோமீட்டர்லாம் இன்ஜின் கம்ப்ளைண்ட் வந்துடுது. அதெல்லாம் பண்ணி ரொம்ப ப்ராப்ளம் அதுதான் சொல்கிறாங்க கஸ்டமரு. இப்போ BS4ல் வந்துட்டு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதா சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ நிறையா இப்போ ஓல்டை எடுத்தால் நிறையா வச்சுருக்காங்க. ஆமாம். இப்போ BS4 ஃபஸ்ட்டு பார்ப்போம். அது BS4ல் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்? BS4 பொறுத்தளவுக்கு நம்ம கரெக்டாக ஆயில் மாற்றி அந்த காலையில் கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். எப்போதுமே ரெகுலராக எந்த வண்டியாக இருந்தாலும் கம்பல்சரியாக கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். செல்ஃபு இந்த இன்ஜெக்ஷன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் செல்ஃபே போடணும். போட்டதுக்கப்புறம் தான் லைஃப் வரும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஆனால் கம்பல்சரி 25,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி இது ஆகும். இது ஹைட்ராலிக் டேபிள் மாற்றி ஆகும். அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் இருந்துட்டு. இப்போ இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வந்துட்டு அந்த உடையுது சில பேருக்கு. ஆமாம், இது வந்து ஓல்டு வண்டியில் எப்படின்னா பீத்தர் சொல்லி எல்லாம் ஃபியூல் இந்த அந்த வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆயில் வந்ததுனால செயின் ஸ்ப்ராக்கெட் அதிகமாக போகாது. இது தனியாக கொடுத்ததுனால அடிக்கடி இது வந்து ப்ராப்ளம் வரும். அது ஆயிலோட சர்க்குலேஷன் இல்லாமல் இருக்கும். இப்போ ஓல்டு வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து ஒரு ஓஸ் வரும். அந்த ஓஸ் பார்த்தா கிளச்சிக்கு வரும். அந்த செயினில் இன்னர் ஸ்ப்ராக்கெட் சொல்லி இருக்கும். அது சொல்லி இருக்கும்போது அதுலேருந்து லைட்டாக வண்டி ஹீட் ஆகும்போது அதுலேருந்து ஆயில் வரும்போது செயினில் படும். செயினில் படும்போது அந்த ஓல்டு வண்டி செயின் ஸ்ப்ராக்கெட் அடிக்கடி போகும். 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். இந்த வண்டிக்கு ஏன் ஓட மாட்டாங்கன்னா ஆயில் ஆப்ரேஷனே கிடையாது. நம்மளும் செக் பண்ண மாட்டோம் அப்பப்போ. அதனால் வந்து இது அடிக்கடி செயின் ஸ்ப்ராக்கெட்டு பல்லு உடையும். அப்போ இன்னர் ஸ்ப்ராக்கெட் தனியாக மாற்றுவாங்க, செயின் ஸ்ப்ராக்கெட் தனியாக மாற்றுவாங்க. கரெக்டாக ஒரு 15,000 கிலோமீட்டர் ஓடுறதே பெருசு. அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே கரெக்டாக இருக்கும். இப்போ நார்மலாக இப்போ BS4ல் வந்துட்டு நம்ம தெரிஞ்ச வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக செயின் ஸ்ப்ராக்கெட்னா ஒரு 15,000 வரைக்கும் தாங்கல. பட் ஆனால் அது 9,000 இருக்கிறப்ப இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் உடஞ்சிருக்கு சொல்கிறாங்க. அது என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? அது என்ன ப்ராப்ளம்னா இப்போ பழைய வண்டிக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இது வந்து ட்வின் ஃபார்க்கு இன்ஜின். ட்வின் ஃபார்க்கு ஃபஸ்ட் இயர் போட்டு கடக்குன்னு இடிக்கும் போது அந்த கஸ்லபர் போயிட்டா கூட பல்லு ஒன்று ஒன்றா உடைய தான் செய்யும். இந்த வீல் கைட்டி மாட்டும் போது கஸ்லபர் இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி மாட்டோம்னா வீல் லைட்டாக போய் ஷாக் இருந்தோடனே கஸ்லபர்லாம் மாற்றினாங்கன்னா கரெக்டாக செயின் ஸ்ப்ராக்கெட் லைஃப் வரும். ஒரு 15,000-20,000 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். அந்த கஸ்லபர் மெயின் பிரச்சனை. அதை வந்து இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ 100 cc மாதிரி டக்குன்னு மூவ் பண்ணி எடுப்பாங்க. இப்போ அதிக லோடு கொடுக்கும்போது உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் தான் அடிவாங்க. அதனால தான் இந்த கொஞ்சம் கஸ்லபர் மெயினாக ஒரு 5,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி கஸ்லபர் மாற்றிக்கிட்டால் கூட செயின் ஸ்ப்ராக்கெட் கொஞ்சம் லைஃப் வரும். இப்போ வந்து என்ஃபீல்டில் வச்சுக்கிட்டு நிறைய பேர் லாங் ட்ரைவ்லாம் போகிறாங்களே, லடாக்கு, ஸோ இது போல் நிறைய லாங் ட்ரைவ் போகிறாங்க. அப்படி போகிறவங்க அவங்களுடைய வண்டி எப்படி ரெடி பண்ணிக்கலாம்? லாங் ட்ரைவ் போகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஒரு 1 மந்த் லாங் ட்ரைவ் ட்ராவல் பண்ண போகிறாங்க. எப்படி அவங்க வண்டியை ரெடி பண்ணுறாங்க? அவங்களை பொறுத்தளவுக்கு பிரேக்கு, ஆயிலு, மற்றபடி இந்த கார்பரேட்டர் டைப்னா கார்பரேட்டர், இன்ஜெக்ஷன் டைப்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு போனாங்கன்னா கரெக்டான இன்ஜின் லூப் வந்துட்டு அது வந்து எப்படி அடிக்கும்? அந்த அடிப்பாங்கல்ல இந்த இன்ஜினில் வந்துட்டு அந்த ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணுறது எந்த டைம்? ஆமாம், இது டேரெக்டாக இதில் கைட்டில் ஊற்றுறது தானே. இல்லை, அது எத்தனை கிலோமீட்டர் அது நம்ம வந்துட்டு இன்ஜின் ஆயில் பார்த்தோம். இப்போ இந்த கம்பெனி ஆயிலுங்கிறது வந்து அவங்க 2,500 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஒரு ஆயிலும் ஒரு வெரைட்டி போடுறாங்க. அதனால் வந்து அது சரியாக வரல. கம்பெனி ஆயில் 2,500 கிலோமீட்டர் வாட்டி சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. ஆயில் ஃபில்டர் கம்பல்சரி மாற்றிக்கணும். இப்போ செயின் லூப் ஆயில்னா அது எப்படின்னா, அது இப்போ லாங் ட்ரைவ் போகிறத தான் பண்ணலாமா இல்லை எப்படி? சில பேர் வந்துட்டு கையில் எடுத்துகிட்டு போவாங்க. சில பேர் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஒரு வாட்டி ஆனால் கிரீஸ் பேக் பண்ணுறதே நல்ல பெஸ்ட்டாக தான் இருக்குது. நாங்கள் வந்து அதிகமாக கிரீஸ் பேக் தான் பண்ணி விடும். கிரீஸ் பண்ணிட்டு ஆயில் சாதாரண அது கொஞ்சம் லைஃப் வரும். லூப்ரிகேஷன் நிறைய சீக்கிரம் ட்ரையாக தான் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட்டே வருது. இது வந்து உங்களுக்கு கிரீஸ் வச்சு பண்ணுறதுனால நல்லா ஓடுது. அந்த போய் அந்த கேப்லலாம் உட்காந்ததுனால அது ஃப்ரீயாக நல்லாயிருக்கு. சரி, இப்போ நார்மல் பைக்குக்கும் மெயின்டெனன்ஸுக்கும் இப்போ என்ஃபீல்டு மெயின்டெனன்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது?
நார்மலாக ஒரு கியர் ஸ்ப்ளெண்டர் வச்சுக்கோம். ஆமாம். என்ஃபீல்டு ரெண்டுத்துக்கும் எப்படி மெயின்டெனன்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகும்? இது மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம கம்மி தான், புல்லட்டை பொறுத்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி தான். நம்ம செக் பண்ணணும் அவ்வளோதான். ரெகுலராக நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக மற்ற வண்டிக்கு கம்பேர் பண்ணால் இப்போ என்ஃபீல்டு கம்மியான செலவு முக்கியம். நம்ம அலட்சியமாக அதை விட்டுட்டோம்னா அது அதிக செலவு தான் வைக்கும். என்னன்னா இப்போ நார்மலாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு சில வண்டிலாம் 700 அந்த மாதிரி ஆகிறாங்க. ஆனால் என்ஃபீல்டில் 2500 அப்படியே சாதாரண சொல்கிறாங்க. அது உண்மையாக அதில் எப்படி அந்த வேலையை மாற்றாங்களாம் சொல்கிறாங்க? வேலை ஒவ்வொரு ஒர்க் ஷாப்புக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வரும். இப்போ நான் ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ண 150 ரூபா வாங்குவேன், சில பேர் 250 ரூபா வாங்க. அது அவங்கள பொறுத்த அளவுக்கு இருக்குது. நம்ம கொஞ்சம் கம்மி உள்ளே இறங்கி இருக்கிறதுனால நம்ம கம்மியாக பண்ணுவோம், வேலை நீட்டாக பண்ணி கொடுப்போம். நான் ஆள்லாம் வச்சுக்கிறதுனால சிங்கிளாக செய்கிறதுனால நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணி கொடுப்போம். அது மெயினாக எனக்கு ஓல்டு வண்டி அதிகம் பெயிண்டிங் பண்ணுறது. இப்போ கூட ஒரு வண்டி இன்ஜின் இறங்க 535 அதெல்லாம் டீலக்ஸ் பண்ணுறது தான் அதிகம். முந்தா நாள் கூட ஒரு வண்டி பண்ணால் அப்போ நீங்கள் வந்துருந்தீங்கன்னா அதை காமிச்சிருந்துருக்கோம், அவ்வளோ பண்ணி அனுப்பணும். இப்போ நார்மலாக என்ஃபீல்டு வந்துட்டு பக்கா கண்டிஷனில் இருந்தால் எவ்வளோ மைலேஜ் தரும்? பக்காவாக பண்ணால் நான் 40 கொடுக்க வைக்கணும். மைலேஜ் எதுனா குறையுது? இப்போ சில பேர் 32 35. மைலேஜ் குறையிறதுக்கு காரணமே நம்ம ஓட்டுறதை பொறுத்தா இருக்குது. ஃபர்ஸ்ட் கீரை போட்டு அந்த சவுண்டை சைலன்ஸ் எல்லாம் மாற்றி சவுண்டை வச்சு ஓட்டுறதா ஒரு சவுண்டு ஒரு இழுக்கிறான். அப்போ இழுக்கும் போது மைலேஜ் சல்லுன்னு இழுக்க தான் செய்யும். நம்ம எப்போது மாதிரி நார்மலாக போயிட்டு 100 120 போனால் கூட ஒன்றும் பண்ணாது. இப்போ இந்த சைலன்ஸ் தான் சில பேர் மாற்றுறதுனால அதனால ஒன்றும் மைலேஜுக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இல்லை சில இடத்துல சைலன்ஸ் தான் ஒரு வெடிச்சிருக்கு, சில இடத்துல பார்த்துருக்கோம். அது வந்து எப்படி ப்ராப்பராக என்னென்ன சைலன்ஸ்லாம் மாற்றலாம்? BS4ல இந்த ஒரிஜினல் சைலன்ஸ் அந்த ஒரிஜினலாக வருதுல கோர் உள்ள சைலன்ஸ் சிங்கிள் கோர் போடுறாங்க. சிங்கிள் கோர் ஃபுல் ஓப்பன் போட்டால் வெடிக்க தான் செய்யும். ஏன்னா ஃபுல் அனலையும் வெளில தள்ளும். உள்ளேருந்து அவ்வளோ அனலையும் வெளில பெண்டுலேருந்து வருதுன்னா ஃபுல் அனலும் வெளில தள்ளும். அப்போ உங்களுக்கு கிளியாக தான் செய்யும். சிங்கிள் கோர் உள்ள சைலன்சர் போட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதேமாதிரி நம்ம விரட்டி ஓட்டாமல் நார்மலான விரட்டணும். இப்போ கிராஜுவலாக ஒரு 40ல் போய் 50ல் போய் 60ல் போய் இப்படி போனோம்னா நல்லா போகும். எடுத்தோடனே நான் 20ல் போய் 20 இழுக்கிறேன்னா அது அந்த ப்ராப்ளம் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீடு அதிகம் இல்லை, உங்களுக்கு ட்ராங்கோட சுற்றளவு அதிகம். ஓல்டு வண்டியோட இது அதிக ஸ்பீடில் சுற்றும். அதனால் வந்து இது கொஞ்சம் தான் ஓல்டு வண்டி பொறுத்தளவுக்கு எதுவுமே பண்ண வேணாம். என்ன எழுத்தாலும் அது அப்படியே அந்த இது வரைக்கும் அதில் வந்து கம்ப்ளைண்ட்னா அதிகபட்ச செலவுன்னு வெய்ய வச்சாலும் 20,000 ரூபாயில் தான் செய்யணும். நீங்கள் இதை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக மெயின்டெனன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அது கம்மியாக வரும். ஆமாம். இப்போ இந்த 95ல் உள்ள புல்லட்ஸ்லாம் இப்போ வந்து நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா அதே இந்த 1 lakh அந்த போலாம் இருக்குது. நம்ம சயின்ஸ் எடுத்து போகணும். அந்தளவுக்கு அந்த ஒர்த்து கொடுக்கறதுக்கு காரணம் எப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒர்த்தை கொடுக்கறது காரணம்னா அது மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது, ரொம்ப செலவு கம்மி. இப்போ ஒரு வண்டியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2-5 வருஷம் கை வைக்காமல் ஓடுது. இந்த வண்டி இப்போ லேட்டஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் மாதத்துக்கு ஒரு 5000 2000 செலவு பண்ணுறாப்புல தான் இருக்குது. அதுதான் அதுக்கு உள்ளது கம்பல் பண்ணால். அது என்னத்தான் இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஒரு கேம் மீல் போயிட்டுனா அதை கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம், ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ஹெட்டு போயிட்டுனா அதை ரெடி பண்ணி போட்டுக்கலாம். லேட்டஸ்ட் வண்டி பொறுத்தவரைக்கும் எல்லாமே புதுசு தான் போட்டாகும். அதுதான் அதுக்குள்ள டிஃப்ரெண்ட். இப்போ உங்கள்கிட்ட ஓல்டு வண்டிலாம் இப்போ ரெடி பண்ண தெரியுமா? ஒரு 2000 இது வரைக்கும் இப்போ முந்தானால் கூட 2009 ஒன்று ரெடி பண்ணி தான் அனுப்பணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீலக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அனுப்பிவிட்டோம். ஒரு 70-80 ரூபா செலவானுச்சு. இப்போ ஒரு வண்டி உங்கள்கிட்ட மெயின்டெனன்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னா எத்தனை நாள் சரி கொடுப்பீங்க? அவங்க ப்ராப்ளம் கண்டு இப்போ எனக்கு வந்து அவங்க வெளியிலேருந்து போட்டு விட்டா கூட வண்டி பார்சல்லையோ இதுலேயோ போட்டு விட்டா கூட அவங்க என்ன ஸ்டைலில் கேட்குறாங்களோ எனக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோவோ ஃபோட்டோவோ அனுப்பிட்டாங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு கரெக்டான டைம் வந்து ஒரு 10 நாள் 20 நாள் இந்த மாதிரி வரும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ பெயிண்டிங்னா வெளில கொடுப்போம், லேத்தாக வெளில கொடுப்போம். இதெல்லாம் எனக்கு வந்ததுக்கப்புறம் 2 நாளில் நான் டெலிவரி கொடுப்போம். அவ்வளோ. அதாவது இப்போ சயின்ஸ்லேயும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுப்பீங்க? சயின்ஸ்லேயும் ரெடி பண்ணி கொடுப்போம். இப்போ BS6 வரும். BS6ல் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு செலவு வைக்கிறீங்க. அதை நம்ம எப்படி கரெக்டாக நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கிறது? அதாவது சில பேர் வந்துட்டு அடிக்கடி நம்ம வந்து பார்க்குறது டைம் இருக்காது. அதுதான் சொல்ல நம்ம வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம வந்து எப்படி டெய்லி நம்ம இப்போ சாப்பாடு குளிக்கிறோம் அந்த மாதிரிங்கிற மாதிரி இது எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி அந்த லேட்டஸ்ட் வண்டி இப்போ BS6 நம்ம அதுமாதிரி கேர் எடுக்கணும். நம்மளை மாதிரி அது கேர் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அது வந்து லைஃப் லாங் நல்லா நீடிச்சு வரும் அந்த வண்டி. இப்போ இதுதான் அவ்வளோ BS6லாம் 50 கொடுக்குங்கிறாங்க, 40 கொடுக்குங்கிறாங்க. இன்னும் அது அவ்வளோ செக் பண்ண முடியல. இப்போ இக்னைஸுங்கனால செக் பண்ண முடியாது. இதை பொறுத்தளவுக்கு ஓல்டு வண்டி இப்போ BS4 இதெல்லாம் வந்து நம்ம கேன் வச்சு டெஸ்ட் பண்ணியே கரெக்டாக சொல்லலாம். இதை பொறுத்தவரை நம்ம ஓட்டி இது பண்ணாதான் தெரியும். இப்போ எடுக்கிறவங்க மைலேஜும் செக் பார்க்கறது கிடையாது. ஓடுதா புல்லட்டா உங்களுக்கு எடுத்து வச்சு கௌரவத்துக்கு ஓட்டலாம் அப்படி தான் நினைக்கிறேன். மைலேஜுக்காக பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த பொதுவாக அந்த புல்லட்டில் ஓட்டினா அந்த உடம்பு வெளியே வராது, அதெல்லாம் வராது. அதெல்லாம் வந்து என்ன காரணம்? அதெல்லாம் என்ன காரணம், நம்மளோட சஸ்பென்ஸ் வந்து புல்லட்டில் அதிகம், வெயிட் அதிகம், கொஞ்சம் கூட ஸ்கிரிப்ட் ஆகாமல் போவோம். நல்லா ஒரு பார்க்குறதுக்கும் ஒரு கார் லொக்கேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். காரில் போகிற ஃபீலிங் அதில் இருக்கும். இப்போ வந்துட்டு இதில் டேங்க் கெப்பாசிட்டிலாம் இப்போ எவ்வளோ வருது? இப்போ வருது 15 வருது. பழைய மாடல் 13 வரும்.
இது டீசல் புல்லட்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி அதை வாங்கினா மெயின்டெனன்ஸ் அதிகம் இருக்குது. மெயின்டெனன்ஸ் அதிகம் இல்லை. இப்போ டீசல் புல்லட்டை பொறுத்தளவுக்கு இங்கே முக்கால்வாசி மயிலாடுதுறையில் ரொம்ப ஏரியாவில் செய்கிறதில்ல. அதுக்கு ஃபேர்ஸ் அதிகமாக கிடைக்கிறதில்ல. அதனால் அது முக்கால்வாசி ஒழிச்சிட்டாங்க. 1-2 வந்தால் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனால் கையோட மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க டீசல். அது மெயின்டெனன்ஸ் ஒன்றும் ரொம்ப வைக்காது. அது சாதாரணமாக ஓட்டலாம். சாதாரணமாக இந்த புல்லட்டு மாதிரி தான். பெட்ரோல் வண்டி எப்படி ஓட்டுறோமோ அதை விட கம்மி தான் மெயின்டெனன்ஸ்லாம். அது ஒரு டைம் செய்கிறதும் பக்காவாக செய்யணும். வேற ஒன்றும் இதுதான். வேறு டீசல் புல்லட்டுனா இப்போ காரைக்காலில் பண்ணுறாங்க. அது இன்ஜினை பிரிச்சோன்னா சேலம், நாமக்கல் இந்த சைடு தான் இன்ஜின் அனுப்பி விட்றோம். இங்கே பண்ணுறது கிடையாது. இங்கே பண்ணுறது லேத் ஒர்க்கான ஒரு சிஸ்டம்ஸ் கிடையாது. அதுதான் வேறு ஒன்று. இப்போ BS6ல் அந்த லோடுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் சொல்கிறாங்கண்ணா. எப்படி எதுக்கு இந்த பேக்கில் லோடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, நம்மளே செல்ஃபாக பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. BS6 சேக் ஆஃப்சர் தானே. அதான் நம்ம வந்து கையால் அட்ஜஸ்ட் பண்ணுற டைப்பில் இப்போ கொடுத்துருக்காங்க. பழைய டைப்பில் நம்ம ஸ்பானரோ கைட்டி வெளியில் கொடுத்து தான் பண்ணலாம். அது பண்ணுறதுனால ஸ்ப்ரிங்கோட அழுத்தம் கொஞ்சம் ஹார்டாகும். ஹார்டாகும்போது நம்ம லோடு வைக்கிறோமா ட்ரிபிள்ஸ் போகும்போது அழுத்தி விட்டோம்னா ஸ்ப்ரிங்கு ஹார்டாகும். நம்ம திருப்பி நார்மலாக போது நம்ம இழுத்து விட்டுக்கணும். இல்லாத நம்ம செய்யாமல் விட்டுட்டோம்னா நம்ம உடம்பு வலி நமக்கு வரும். ஒரு உதறல் ஸ்பில்லிங் வண்டியில் வந்துடும். அதை நம்ம அப்பப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ சைலன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய மாடலில் வந்துருக்கு. இப்போ எந்தெந்த மெட்டீரியல் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதாவது இப்போ BS4க்கு வந்து சாதாரணமான அந்த கோர் உள்ள சைலன்சர் மட்டும் போட்டால், சிங்கிள் கோர் உள்ள சைலன்சர் போட்டால் ப்ராப்ளமே வராது. அது லைஃப் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கும். இப்போ லைட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக போனால் அந்த பேட்டரி அடிவான்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம கரெக்டாக அந்த லைட்டும் வந்து புதுசாக இருக்கணும், அந்த அளவுக்கு பேட்டரியும் ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் ஆகும்னா என்னென்ன லைட்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்? அக்சசரிஸ் பண்ணோம்னா ப்ரொஜெக்டரு இந்த மாதிரி போடுறாங்களா, அதை விட நம்ம சாதாரண இந்த ஹாலோஜன் பல்ப்லேயே கொஞ்சம் பவர் உள்ளது இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அந்த ப்ரொஜெக்டர் போட்டோம்னா நம்ம பேட்டரி ஒரு மாதம் கழித்து ஒரு பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணி மாட்டிக்கும். வேறு ஒன்று, ஏன்னா டேரெக்டாக எரியிறது. இப்போ அதில் சார்ஜ் ஏறுமா, வண்டியோட சார்ஜ் வந்து ஓரளவுக்கு தான் ஏறும். அது உள்ளே வந்து நம்ம ப்ரைவேட்டாக கரண்டில் போடுற சார்ஜ் ஏறினா மட்டும் பேட்டரி லைஃப் வரும். வண்டியிலேயே வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வண்டியில் தான் சார்ஜ் ஏறுமே நம்ம நினைக்கிறது எல்லாருக்குமே உள்ளது தான். ஆனால் நம்ம ப்ரொஜெக்டரு இந்த மாதிரி லைட்டு, எக்ஸ்ட்ரா லைட்டு, ஜொல் லைட்டு அது இதெல்லாம் வைக்கிறதுனால பேட்டரியை கைட்டு மாதம் ஒரு வாட்டி ஒரு 7 மணி நேரம் சார்ஜ் போட்டு மாட்டினோம்னா லைஃப் பேட்டரி வரும். என்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் என்னென்ன வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம்? என்ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறோமோ பண்ணிக்கலாம். நம்ம எப்படி கேட்குறோமோ மனுஷன் மாதிரியும் பண்ணலாம், என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி பண்ணலாம். பெயிண்டிங்லேயும் பண்ணலாம், ஆல்ட்ரலையும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். டபுள் சைலன்ஸ் பண்ணலாம், பேக் டிஸ்க்கு, ஃப்ரண்ட் டிஸ்க்கு பண்ணலாம், டூல்ஸ் பாக்ஸ் ஆல்ட்ரு பண்ணலாம், டேங்க் ஆல்ட்ரு பண்ணலாம், பெட்ரோல் கேஜ் ஆல்ட்ரு பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இது போல் அண்ணன் வந்துட்டு செகண்ட் ஹேண்ட்ஸ்லேயும் வந்து என்ஃபீல்டு ரெடி பண்ணி தந்துட்டுருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு மாடிஃபிகேஷன் பண்ணி தந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்னன்ட்ட நல்ல ஒரு ரேட்டில் வந்துட்டு என்ஃபீல்டு எடுக்கிறத எடுத்துக்கலாம். செகண்ட் ஹேண்ட்ஸில் ஓல்டு மாடலும் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓல்டு மாடல் கம்ப்ளீட்டாக பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், ஏதாச்சும் உங்கள் டவுட் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணனுடைய பேர் குமார். அவங்களுடைய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லொக்கேஷன் மயிலாடுதுறையில் இருக்குது, கிட்டப்பா ஸ்கூல் பக்கத்துலேயே தான். ஸோ நீங்கள் வந்து இந்த ஷாப்பை வந்துட்டு பார்த்துட்டு நேரில் வந்துட்டு கூட அண்ணன்கிட்ட பேசி என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.